உருக்குலைந்து போயுள்ள வயநாட்டில் சாதி மதம் கடந்து நடந்து வரும் மீட்புப் பணிகள் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கேரள மாநிலம் வயநாடு அடுத்த மேப்பாடி நிலச்சரிவால் நிலை குலைந்துள்ளது. நிலச்சரிவில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டு வரும் வேளையில் அவர்களை தங்க வைக்க பல இடங்கள் நிவாரண முகாம்களாக உருவெடுத்துள்ளன. அதில் மேப்பாடி முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலும் ஒன்று. இஸ்லாமிய வழிபாட்டு தலம் தற்காலிக முகாமாக மாறியுள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களும் பசியார பிஸ்கட் மற்றும் பிரெட்டுகளை அடுக்கி வைத்துள்ளனர். மேலும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் அமைத்து உணவு தேநீர் கொடுத்து தேற்றி வருகின்றனர். இது குறித்து பள்ளிவாசல் நிர்வாகியான முபாரக்கிடம் பேசுகையில் பள்ளிவாசலில் உதவிகள் குவிந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கின்றார். சாப்பாடெல்லாம் எல்லா இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் மகளிர் ரொம்ப எல்லாருமே இங்கே கிட்ட நம்ம ஒரு சகோதரன் அவரெல்லாம் ஏற்கப்பட்டிருக்கு, மறித்து போயிருக்கு. எல்லாமே இனி இன்றைக்கி தான் தெரியும். எல்லாம் நேற்று நைட்டில் பரிபாடி நிறுத்தி வச்சுருக்கு, இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ 2 குழந்தைங்க வந்திருக்கு, போடி உழுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அது இங்கேருந்து அங்கே வெளியில் போகும். இனி என்ன எதுனாலும் சொல்ல முடியாது, கடவுளுக்கு தான் இருக்குது. சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் உதவிக்கரம் நீட்டி உள்ளதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். உள்ளே இருந்து 2-3 நாள் தப்பிச்சிருக்கு, காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது, எதுவும் சொல்ல முடியாது. எது வந்தாலும் ஏற்கப்பட்டவருக்கெல்லாம் வேண்டிய எல்லா உதவியும் இங்கே செய்துக்கிட்டு இருக்குது. மேப்பாடி முஸ்லீம் ஜமாத்து காண எல்லா இடத்துலேருந்து ஆளுங்க வருது. ஆளுங்க டிராஃபிக் நியந்திரிக்கிறது எல்லாம் ஆளுங்க தான். ஒரு இடையிலும் இல்லை, எதுவும் பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு கரெக்டாக, தண்ணி கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பள்ளியில் இப்போ ஒரு 500 பேர் இருக்கும், சுற்றும் உதவிக்காக 500 பேர் இருக்குது. போலீஸ் இருக்குது, மிலிட்ரி இருக்குது. மேலும் உயிர் இழந்தவர்களின் உடல்களும் கண்டறியப்பட்டு அதற்கான உதவிகளையும் செய்து வருகிறோம். இதேபோல் 65 வயதுடைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவரும் துணிச்சலுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டதை காண முடிந்தது. போலீசாருடன் போக்குவரத்து சரி செய்தல், மீட்பு பணிக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவுதல் என தாமாக முன்வந்து அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். இதுலேருந்து நாங்கள் ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆளுங்க இந்த ஒரு சென்டரில் நம்ம தமிழ்நாடு கேலிக்கட்டு போகிற ரூட்டில் இருக்கிறோம். அது ஏகப்பட்ட ஆளுங்க பப்ளிக்ஸை சும்மா அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் போலீஸ் ரெஸ்கியூ வந்து அவங்களை தஞ்சிருக்காங்க. ஆனால் மக்கள் கேட்டு கொடுக்கறதில்லை. பலி எண்ணிக்கை கூடும் என அச்சம் தெரிவித்துள்ள அதே வேளையில் மீட்பு பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இங்கே நேற்று ராத்திரியோட 126 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இன்னும் ஏகப்பட்ட சடலங்கள் எடுக்க கிட்டத்தட்ட 300 பாடி மீட்க வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட பாடிகள் வந்து ஆற்றில் பல ஆறுகளை ஒழுகி போயிட்டுருக்கு. இன்னும் மீட்பு பணி ரொம்ப மும்முரமாக நடந்துட்டுருக்கு. நம்ம ஆர்மி ரொம்ப மும்முரமாக இருக்குது, போலீஸ் நிர்வாகம் மும்முரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மீடியா எல்லா இடத்துல வந்து மீடியாக்காரங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா ஊருக்கும் மெசேஜ் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். தன்னார்வலர்களைப் போலவே பிரபலங்களும் நட்சத்திரங்களும் தங்களால் முடிந்த நிதி உதவியை செய்து வருகின்றனர். நடிகர் விக்ரம், சூர்யா, கார்த்தி, நயன்தாரா உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் பலர் நிதியுதவி வழங்கி வரும் நிலையில் நடிகை நிகிலா விமல் களத்தில் இறங்கி உதவிகள் வழங்கினார். இப்படி உதவிக்கரங்கள் நீண்டு கொண்டிருக்க விரைவில் கேரளா மீண்டு வர வேண்டும் என பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.